நீங்க சொல்றீங்க டிபிஎம் உபதேசம் டிபிஎம் உபதேசம் என்ன சொல்றோம்? நாங்க டிபிஎம்ல என்ன சொல்றோம்? நாங்கள் அவன்ட்டு ஒரு உபதேசம் பண்ணலையே. நாங்க வேதத்தின்படி தான் உபதேசம், அந்த வேதத்தின்படி தான் நாங்கள் உபதேசத்தை சொல்றோம் மக்களுக்கு. மருந்தெடுக்கிறது பாவம் இல்லை, அதுபோல் வழங்கி கொள்ளுங்க. சரியா? மருந்தெடுத்து செத்தாலும் அவன் நேரத்துக்கு போக மாட்டான். சரியா? நேரத்துக்கு போக மாட்டான். ஆனா நீ மருந்தெடுத்துட்டு இருந்தீங்கண்டா, உயிரோடு இருந்துட்டீங்கண்டா, இயேசு ரகசிய வருகையில உங்களோட சரீரம் மர்வமாகாது. மர்வமாகி நீங்க ரகசிய வகையில் எடுத்துக்கொள்ள மாட்டீங்க. அதொண்டுதான் இதுக்கு இந்த உபதேசத்தில் இருக்கிற உச்சக்கட்ட உலகமே தான். சாத்தான் சபையாக்கிய டிபிஎம் மக்களை எந்த அளவிற்கு வஞ்சித்திருக்கிறது என்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சாத்தானால் நேரடியாக வழிநடத்தப்படக்கூடிய சபைதான் சிபிஎம் அல்லது டிபிஎம். இந்த டிபிஎம் உபதேசத்தை போதித்த அனீஸ் என்கின்ற நபர் அதை தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றுவதில்லை என்கிறதை குறித்து ஒரு வீடியோவை சில தினங்களுக்கு முன்பதாக வெளியிட்டிருந்தேன். அதை பார்த்த ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஒரு நபர் என்னிடத்திலே பேசியிருந்தார். அவர் சொன்ன காரியம் என்னவென்றால், டிபிஎம் உடைய உபதேசம் என்கிறீர்களே, நாங்கள் சொந்தமாக உபதேசத்தை உருவாக்கணும், அது வேதத்தினுடைய உபதேசம் என்கிறதாக பேசியிருந்தார். நீங்க சொல்றீங்க டிபிஎம் உபதேசம் என்ன சொல்றோம்? நாங்க டிபிஎம்ல என்ன சொல்றோம்? நாங்கள் அவன்ட்டு ஒரு உபதேசம் பண்ணலையே. நாங்க வேதத்தின்படி தான் உபதேசம், அந்த வேதத்தின்படி தான் நாங்க உபதேசத்தை சொல்றோம் மக்களுக்கு. சரியா? நாங்களா ஒரு உபதேசம் வீட்டிலேயே மருந்தெடுக்காதது சாத்தான உபதேசமா? அப்போ யாக்கோ என்ன சொல்லிக்கிறார்? உங்களுக்கு வியாதி வந்தா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க நான் சொல்லிக்கிறார். உங்களில் ஒரு வியாதிப்பட்டால் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க, அங்கே போய் மருந்தெடுத்தீங்கன்னா உங்களுக்கு சுதந்திரம்டா வசனத்தில் இருக்கு. ப்ரோ நீங்கள் வேத வசனத்தின்படி கதைங்களுக்கு பேச சொல்லுங்க ப்ரோ விளக்கத்தை. சும்மா டிபிஎம் உபதேசம் டிபிஎம் நாங்கள் என்ன சொல்கிறோம்? உங்களும் வியாதிப்பட்டா வேத வசனத்தின்படி என்ன இருக்கு? சபையன் மூப்பரை வரவழைத்து அவனுக்காக ஜெபம் பண்ணு, விசுவாசம் உள்ள ஜெபம் பிடியானை ரசிக்கணும்னா வேதத்தில் இருக்கு, வசனத்தில் இருக்கு. அதைத்தான் நாங்கள் செய்கிறோம். உங்களுக்கு தெய்வ விஷயத்தை நாங்கள் அனுபவிச்சுக்கிறோம் ப்ரோ. சரியா? சிபிஎம் டிபிஎம் சபைக்காரங்க அவங்க ஆண்டர்ல விசுவாசம் தெய்வ விஷயத்தை அனுபவிச்சவங்கிறத நாங்கள் அதை பற்றி தெரியும். நீங்கள் சும்மா சின்ன வருத்தம் வந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் மருந்தெடுக்கிறவங்களுக்கு இதை பற்றி தெரியாது ப்ரோ. நீங்கள் தெரியாட்டி தெரியாத போடாதீங்க. உங்களுக்கு வீசு காண்டிங்க போட்டு வியாதிப்பட்டால் மூப்பர்களை வரவழைப்பானாக என்று எழுதின காரணத்தினால் நீங்கள் மருந்து வாங்கக்கூடாது என்றது பொருள் ஆகாது. மருந்து வாங்கவே கூடாது, மூப்பர்களை மட்டும்தான் வரவழைக்க வேண்டும் என்று எழுதியிருந்தால் தான் மருந்து வாங்கக்கூடாது என்று பொருள். மட்டுமல்ல, மூப்பர்களை வரவழைத்து என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி யாக்கோபு எழுதுகிறார்? எண்ணெய் பூச சொல்லுகிறார். எண்ணெய் என்பது அன்றைய காலகட்டத்திலே ஒரு மருத்துவ பொருள். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து கூறிய ஓமையிலே கூட அடிபட்ட கள்ளர்களால் பாதிக்கப்பட்ட ஒருவரை சமாரியன் ஒருவன் எடுத்து அவனுக்கு எண்ணெய் பூசினான், திராட்சரசத்தை வார்த்தான். காரணம், இன்றைக்குள்ளது போல ஆங்கில மருந்து அன்றைக்கு கிடையாது. அன்றைக்கு இருந்த மருத்துவ பொருட்களை அன்றைக்கு பயன்படுத்தினார்கள். மூப்பர்கள் பார்த்தாலும் சரி, அவர்கள் எண்ணெய் பூசத்தான் செய்தார்கள். அதை மருத்துவம் செய்தார்கள். மருத்துவம் செய்து கூடவே ஜெபிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். மாறாக மருத்துவ உதவியை நாடக்கூடாது, அதுதான் விசுவாசம் என்று சொல்லி வேதாகமும் போதிக்கவில்லை. தீமோத்தேயுவுக்கு நோய் வந்தபோது அவருக்கு வயிற்றிலே ஒரு நோய் இருந்தது, உடல் பலவீனம் இருந்தது. அதற்கு பவுல் என்ன எழுதினார் தெரியுமா? உனக்கு நோய் வந்திருக்கிறது, நீ தெய்வீக அற்புதத்திற்காக காத்திருக்க வேண்டும், மருந்தெல்லாம் சாப்பிடவே கூடாது என்றல்லவா தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதியிருக்க வேண்டும். ஆனால் பவுல் அப்படி எழுதவில்லை. மறக்க பவுல் என்ன எழுதினார் தெரியுமா? உனக்கு அடிக்கடி நேருகிற பலவீனங்களுக்காக தண்ணீர் மாத்திரம் குடிக்காத, நீ தண்ணி மாத்திரம் குடிச்சிருக்க. அன்றைக்கு மருந்தாக உபயோகப்படுத்தப்பட்ட திராட்சரசத்தை சேர்த்துக்கொள் என்பதாக சொல்லுகிறார். மட்டுமல்ல, பவுல் தன்னோடு கூட எப்பொழுதும் அன்றைக்கு இருந்த மருத்துவரான லூக்காவோடு கூட தான் பயணித்தார். லூக்காவை குறித்து பவுல் அப்போஸ்தலன் கொலோசியர் சபைக்கு எழுதும் போது பிரியமான லூக்கா என்று எழுதவில்லை, பிரியமான வைத்தியனாக லூக்கா. அப்போ பவுலோடு கூட பயணிக்கும் போது அவன் வைத்தியம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். இப்போ பவுலுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் வைத்தியம் பார்க்கக்கூடிய ஒரு நண்பனாக லூக்கா இருப்பார். அதுதான் பிரியமான வைத்தியனாகிய லூக்கா, பிரியமான மருத்துவராகிய லூக்கா என்று எழுதுகிறாரே தவிர பிரியமான லூக்கா என்று எழுதவில்லை. பிரியமான வைத்தியனாக என்று சொன்னால் அவர் இந்த லூக்கா நிகழ்காலத்திலும் வைத்தியம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதை பவுல் அனுமதிக்கிறார் என்று சொன்னால் வைத்தியம் பார்ப்பது மருத்துவம் பார்ப்பது தவறு அல்ல. இதுதான் ஆதி சபை, இதுதான் வேதாகமம். ஆனால் இந்த டிபிஎம் காரர்கள் கள்ளர்கள். டிபிஎம் உடைய உபதேசம் வேதாகமத்தின் உபதேசம் என்று சொல்லி இந்த கள்ளப்போதர்கள் டிபிஎம்ஐ உருவாக்கிய பால் ராமன்குட்டி என்கின்ற நபர், கேரளாவை சேர்ந்தவர்,
ஸ்ரீலங்காவுக்கு போய் அங்கே இருந்து தான் இதை ஆரம்பித்தார் 1923. அவர் சாத்தானால் வழிநடத்தப்பட்டு அவரால் உருவாக்கப்பட்ட இந்த போதனை எத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை வஞ்சித்திருக்கிறது என்கிறதை பாருங்கள். அந்த நபர் அப்படி பேசும்போது சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், மறந்தெடுக்கிறது வந்து பாவம் இல்லை, மற்றது வந்து மறந்தெடுக்கிற பாவம் இல்லை. மறந்தெடுக்கிறவன் வந்து மறந்தெடுத்து செத்தாலும் அவன் நரகத்துக்கு போக மாட்டான், சரியா? நரகத்துக்கு போக மாட்டான். ஆனால் நீ மறந்தெடுத்துட்டு இருந்தீங்கண்டா, உயிரோடு இருந்துட்டீங்கண்டா, இயேசு ரகசிய வருகையில் உங்களோட சரீரம் வந்து மர்வமாகாது. மர்வமாகி நீங்கள் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ள மாட்டீங்க. அதொன்று தான் இதுக்கு இந்த உபதேசத்தில் இருக்கிற உச்சக்கட்ட உலகம் இதான். அப்படியே வழங்கி கொள்ளுங்க. மறந்து எடுத்துட்டு நீங்கள் உயிரோடு இருப்பீங்களா இருந்தால் ஆண்டோட இயேசுன ரகசிய வரையில் உங்களுடைய சரீரம் மர்வமாகாது, நீங்கள் வரையில் கைவிட போடுவீங்க. அதான் தெய்வ உபதேசத்தின் சாராம்சம். இதை வழங்கி கொள்ளுங்க. ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு போய் மருந்து எடுத்துட்டு நீங்கள் செத்துட்டீங்கன்னா நீங்கள் நேரத்துக்கு போக மாட்டீங்க. ஆனால் ஆண்டவர் அதுக்குரிய இடத்த கொடுப்பார். புதிய பூமிக்கு போய், சரியா? அதான் அந்த உலகம். மருந்தெடுக்கிறது பாவம் எல்லாம் கிடையாது. என்ன மருந்தெடுத்தால் ரகசிய வருகையில் யாரும் போக முடியாது, புதிய பூமியிலே ஒரு சாதாரண குடிமக்களாக வாழலாம் என்கிறதாக அவர் சொல்லியிருந்தார். மக்களை மருந்து எடுக்க விடாமல், ஒரு நோய் வந்தால் நீங்கள் மருந்து எடுக்கக்கூடாது என்று சொல்வதற்கு இவர்கள் என்ன யுக்தியை பயன்படுத்தி இருக்கிறார்கள்? நீங்கள் மருந்து சாப்பிட்டால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது அவரோடு கூட நீங்கள் போக முடியாது, மருந்து சாப்பிடாதவர்களை மட்டும்தான் இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொண்டு போவார் என்கிறதாக அந்த நபர் என்னோடு பேசியிருந்தார். எவ்வளவு கேவலமான விதத்திலே இந்த நபர் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார் என்கிறதை பாருங்கள். இதை 1923 பால் ராமன்குட்டி என்கின்ற நபர் உருவாக்கினார். மருந்து சாப்பிடுவது என்பது விசுவாச குறைவு என்று சொல்லி போதிக்கிறார்கள். விசுவாச குறைவு என்கின்ற காரணத்தினால் தான் மருந்து சாப்பிடுகிறீர்கள், ஆகவே நீங்கள் பரலோகத்திலே அந்த முதன்மை இடத்தை பெற முடியாது என்கிறதாக சொல்லுகிறார்கள். இதில் இந்த பால் ராமன்குட்டி என்கின்ற இந்த நபர் என்ன சொல்லுகிறார்? டிபிஎம் ஊழியக்காரர்கள் யாரும் திருமணம் செய்யக்கூடாது, திருமணம் செய்து கொண்டால் தன்னுடைய உடல் கரைபட்டு விடும், ஆண்டவரோடு கூட மணவாட்டி என்கின்ற அந்தஸ்தை பெற முடியாது. மணவாட்டி என்றால் ஸ்திரீகளால் கரைவிடாதவர்கள், அதாவது திருமணம் செய்யாதவர்கள், அவர்கள் தான் இயேசு கிறிஸ்துவோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் மணவாட்டியாக காணப்படுவார்கள் என்கிறதாக சொல்லியிருக்கிறார். அடுத்த ஒரு கேட்டகரி இருக்கிறது, திருமணம் செய்து கொண்டவர்கள், ஆனால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் கூட மருந்தே சாப்பிடாதவர்கள், அவர்கள் விருந்தினர்கள், தோழர்கள் என்கின்ற ஒரு கேட்டகரியிலே அவர்கள் பரலோகத்துக்குள்ள நுழைவார்கள். ஆனால் மணவாட்டி என்கின்ற அந்தஸ்து கிடைக்காது, தோழர்கள் என்கின்ற அந்தஸ்து கிடைக்கும். யாராவது மருந்து சாப்பிட்டு விட்டால் அவர்களுக்கு அந்த அந்தஸ்தும் கிடைக்காது. இயேசு கிறிஸ்து வரும்போது கைவிடப்படுவார்கள். ஒருவேளை ஏற்கனவே மரித்தவர்களாக இருந்தால் இயேசு கிறிஸ்து வரும்போது அவர்கள் உயிர்த்தெழ மாட்டார்கள். 1000 வருட அரசாட்சி கழிந்து உயிர்த்தெழுவார்கள். சாதாரண ஒரு குடிமக்கள் என்கின்ற நிலைமையிலே அவர்கள் காணப்படுவார்கள் மருந்து சாப்பிட்டார். இதுதான் டிபிஎம் உடைய உபதேசம். இது வேதாகமத்திலே உள்ளதா? இல்லை. இந்த பால்ராமன்குட்டி இப்படி எல்லாம் கட்டளை போட்டாங்களவா? பரலோகத்தில் ஏற்றத்தாழ்வு உண்டு, அதிலே திருமணம் செய்யாமல் வாழ்கிறவர்கள் தான் இயேசு கிறிஸ்து நருகிலே மணவாட்டியாக இருப்பார்கள். பூமியிலே திருமணம் செய்தவர்கள் மணவாட்டிக்கு அடுத்த கட்ட நிலைமை தோழர்கள் என்கின்ற இடத்துல இருப்பார்கள். அடுத்து மருந்தும் சாப்பிட்டவர்கள் என்றால் அவர்கள் எப்படியோ பரலோகத்து வருவார்கள், சாதாரண ஒரு வாழ்க்கை தான் வாழ்வார்கள் என்று பால்ராமன்குட்டி சொன்னார் அல்லவா? இந்த பால்ராமன்குட்டி திருமணமான நபர், அவருக்கு மனைவியும் மக்களும் உண்டு. ஆனால் இந்த பால்ராமன்குட்டி பரலோகத்தில் இயேசு கிறிஸ்து நருகில் இருப்பாரான்னு கேட்டால் இந்த டிபிஎம் அவரெல்லாம் செய்வார், அவரெல்லாம் பரலோகத்தில் இருப்பார், அவரெல்லாம் கரைபடாத ஆள். உண்மையில என்ன நடந்தது என்றால் பால்ராமன்குட்டியினுடைய மனைவி 1923 செத்து போனார். இனிமே யாரும் கல்யாணம் பண்ணக்கூடாது என்கின்ற ரூல்ஸை போட்டார். கல்யாணம் பண்ணா மணவாட்டி என்கின்ற இடம் இல்லை. அடுத்து மருந்து பார்க்கவே கூடாது என்று சொல்லுகிறது அல்லவா? அற்புதத்தின் மூலமாக மட்டுமே நமக்கு சுகம் கிடைக்க வேண்டும், வேறு எந்த மருத்துவ உபகரணங்களையோ மருத்துவ பொருட்களையோ சார்ந்திருக்க கூடாது என்கின்ற அடிப்படையிலே தான் மருந்து சாப்பிடக்கூடாது, மருந்து சாப்பிட்டால் நம்மை கரைப்படுத்திக் கொள்ளுகிறோம் என்கின்ற அர்த்தத்தை கூறி மருந்து சாப்பிடக்கூடாது என்கின்ற உபதேசத்தை கொண்டு வந்தார்கள். 1971 வருடத்திலே வாழ்ந்த டிபிஎம் போதகர்கள் பெரும்பாலானவர்கள் வயதாகிவிட்டார்கள். கிழவர்களுக்கு கண்ணு தெரியவில்லை. இந்த கண்ணு தெரியாததை கண்ணாடி போட்டால் நம்ம போட்ட ரூல்ஸை நாமே மீறுறதாக மாறி விடுகிறது அல்லவா? அந்த ரூல்ஸை மீறி இவர்கள் கண்ணாடி போட்டார்கள். கண்ணாடி போட்டுவிட்டு ரூல்ஸை மாற்றிக்கொண்டார்கள். கண்ணாடி போகிறதுலாம் நோய்க்கான மருந்து என்கின்ற லிஸ்ட்லே வராது என்று இவர்களாகவே ரூல்ஸை மாற்றிக்கொண்டார்கள். அதாவது இவர்களுக்கு கண்ணில் ஒரு பிரச்சனை, அந்த நோயை இவர்கள் விசுவாசத்தினால் தெய்வீக சுகம் என்கின்ற இவர்களுடைய அந்த கான்செப்ட் அடிப்படையிலே குணமாக்க முடியவில்லை. காரணம் இவர்களுக்கு எந்த நோயும் இவர்கள் விசுவாசிக்கிறதன் அடிப்படையில் குணமாகாது. சாதாரண காய்ச்சல் சளி வந்தால் மருந்து எடுக்காமலே, அது மருந்து எடுத்தாலும் எடுக்காவிட்டாலும் 1 வாரத்திலே 2 வாரத்திலே சாதாரணமாக சரியாக கூடியதுதான். ஆனால் கண்ணு தெரியவில்லை என்றால் மருந்து சாப்பிடாமல் இருந்தால் சரியாகுமா?
இவர்கள் நம்புகிறார்கள் அல்லவா, நாங்கள் விசுவாசித்து அற்புத சுகம் பெறுவோம் என்று சொல்லி. இவர்களுடைய கண்ணுடைய நோய் இவர்களுக்கு சுகமாகவில்லை. ஆகவே இவர்கள் மருத்துவர்களை வீட்டுக்கு வரவழைத்து ரகசியமாக அந்த கண்ணு தெரிவதற்கு எதுவாக கண்ணாடியை போட்டுக் கொள்கிறார்கள். கண்ணாடி போடுறது அதுக்கும் மருந்துக்கும் சம்பந்தம் இல்லை ப்ரோ. செக் பண்ணி மருந்து போட்டு தான் கண்ணாடி எடுக்க மாட்டாங்க. சும்மா டாக்டர் சிபிஎம்ல டிபிஎம்ல டாக்டர் மாதிரி இருப்பாங்க. அவங்க என்ன கண்ணாடி என்று பார்த்துட்டு அவங்கள கொடுப்பாங்க. அது வெளியில் சும்மா போடுவாங்க. சரியா, அது மருந்து கண்ணை செக் பண்ணி கண்ணுக்கு ஒரு மருந்து ஒன்று விடுறே ப்ரோ. சரியா, பைபிள் வசனம் எழுத்து பெருசாக தெரியணுன்றதுக்காகத்தான் அவங்க கண்ணாடியை போடுறாங்க. அது பெரிய எழுத்தாக காட்டுறதுக்கு கண் தெரியும். சரியா, அது தப்பு இல்லை. சரியா, கண்ணாடி போடுறதை நீங்கள் பெரியதாக கொண்டு வராங்க. கண்ணாடி போடுவது மருத்துவத்தை பெற்றுக்கொள்வது என்பது அல்ல என்று சொல்லி இவர்களாகவே ரூல்ஸ் மாற்றிக்கொண்டார்கள். 1923ஆம் ஆண்டு பால்ராமன் குட்டி எழுதின சட்டத்தின் அடிப்படையில் கண்ணாடி போட்டுக்கிறவர்களும் மருந்து எடுக்கிறவர்கள் லிஸ்ட்ல தான் வரும். அந்த ரூல்ஸ் படி இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே அவர்கள் கூட போக முடியாது. ஆனால் இவர்களாகவே இவர்களுக்கு தோன்றினபடி ரூல்ஸை மாற்றிக்கொண்டார்கள். காரணம், இவர்களால் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ண முடியவில்லை. இப்படி இருக்கிறது இவர்களுடைய நிலைமை. ஆகவே அன்புக்குரியவர்களே, இது சாத்தானுடைய உபதேசம். ஆகவே தான் தீமோத்தேயுவுக்கு எழுதும் போது பவுல் சொல்லுகிறார், ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினால் சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பிசாசின் உபதேசம். வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசத்துக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகுகிறவர்கள் என்ன போதிப்பார்களாம்? விவாகம் பண்ணக்கூடாது, விவாகம் பண்ணினால் அது கொஞ்சம் கரைப்படுத்திக் கொள்வது, ஆகவே மணவாட்டி என்கின்ற இடம் கிடைக்காது என்று சொல்வார்கள். விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோட அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விலக்க வேண்டும். ஆண்டவர் ஞானம் கொடுத்து மருத்துவ காரணங்களை மனிதன் சாப்பிடத்தக்க மனிதனுடைய நோய்க்கு மருந்தாக கொடுத்த சாதனங்களை போஜனங்களை விலக்க வேண்டும். இதெல்லாம் விசுவாச துரோகம் என்கின்ற முத்திரை குத்தி இதெல்லாம் சாப்பிட்டால் ஆண்டவர் வரும்போது போக முடியாது என்று சொல்லி அதை விலக்க வேண்டும் என்று சொல்லி கட்டளையிடுவார்கள். அவர்கள் பொய்யர்கள். அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். தேவன் படைத்ததெல்லாம் நன்றாக இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கது அல்ல. ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிற காரியம் இது. இது ஆவியானவர், இந்த டினோ அல்ல. ஆவியானவர் வெளிப்படையாக சொன்ன காரியம். இந்த டிபிஎன்காரர்களை நான் ஏன் சாத்தான் சபை என்று சொன்னேன்? ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார். திருமணம் செய்யக்கூடாது, இல்லை இந்த போஜனங்களை புசிக்கக்கூடாது, மாத்திரைகளை உட்கொள்ளக்கூடாது, அப்படி போனால் பரலோகத்திலே இடமில்லை, அல்லது 2ஆம் கட்ட இடம்தான் கிடைக்கும், இப்படியெல்லாம் பேசுகிறவர்கள் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்த கள்ளர்கள், பொய்யர்கள். ஆகவே டிபிஎம்காரர்கள் சாத்தான் சபை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய இரக்கத்தால் மட்டுமே ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட முடியும். அப்படி ரட்சிக்கப்பட்டவர்களை ஆண்டவர் தன்னோடு கூட ஆளுகை செய்கிறவராக மாற்றுகிறார். இதுதான் வேதாகம உபதேசம். ஆனால் இந்த டிபிஎம்காரர்கள் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் இருந்த பரிசேயர்களை காட்டிலும் மிதமிஞ்சிய நிலைமையிலே செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள். தங்களுடைய கிரியைகளினால், நாங்கள் கிரியை செய்து, நாங்கள் எங்களுடைய முயற்சியினால், எங்களுக்கு நாங்களே சட்டத்தை போட்டு எங்களுடைய சுயநீதியினால் கடவுளுக்கு முன்பாக நிற்க முடியும், ஆகவே கடவுளுக்கு முன்பாக அதி பயங்கரமான இடத்தை பெற முடியும் என்று சொல்லி துணிகரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தேவன் தடுக்காத காரியங்களை எல்லாம் இவர்கள் தடை போட்டு, நான் திருமணம் செய்யாமல் இருக்கிறேன் பார், ஆகவே நான் இயேசு கிறிஸ்துவின் அருகிலே இருப்பேன். நான் மருந்து சாப்பிடாமல் இருக்கிறேன் பார், ஆகவே நான் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவேன். மருந்து சாப்பிடுகிறாயா, நீ ரகசிய வருகையிலே போக முடியாது. திருமணம் செய்தாயா, நீ 1ஆம் இடத்துக்கு வர முடியாது, 2ஆம் இடம் தான் கிடைக்கும் என்று சொல்லி தங்களுடைய கிரியைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் தடை செய்யாதவைகளையும் இவர்கள் தடை செய்து மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைத்து நியாயப்பிரமாண போதவர்களாக இருந்து தங்களும் கெட்டு அவர்களை பின்பற்றுகிறவர்களை கெடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அன்புகிறவர்களை, நியாயப்பிரமாண கிரியைகள்னால் அல்ல, மனிதன் போடுகிற சட்டத்திட்ட செயல்பாடுகள்னால் அல்ல, சடங்காச்சாரங்கள்னால் அல்ல, சுயநீதினால் அல்ல, மனிதன் பரலோகம் போகிறது ஆண்டவருடைய இரக்கத்தின் அடிப்படையிலே மட்டுமே. இது உங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு. இந்த ஈவை விசுவாசிக்காமல் நாங்கள் திருமணம் செய்யாமல் இருந்து, மருந்து உட்கொள்ளாமல் இருந்து நாங்கள் பரலோகத்தில் முதல் இடத்தை பிடிப்போம் என்கிற இந்த சாத்தான் சபைக்கு எச்சரிக்கையாக இருக்கு.